வேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு ஒரு குருநாதர் அருணாபெருமான் திருடலே சர்வம் சந்திரம் எம்பெருமான் குறை முழுமற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமார இனத்தில் வருஷப்படி பாடல் 1994 முனையழிந்தது என தூங்கும் பொது பாடல்கான பாராயணத்தின் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கு காணிக்க செய்வோம் முருகாச்சரணம். இந்த அற்புதமான திருப்புகழ் பாடலில் எம்பெருமான் நம்மை ஆண்டவரோட வேண்டி குருநாதர் நமக்காக பாடுறார். தனன தந்தன தாத்தன தந்தன தனன தந்தன தாத்தன தந்தன தனன தந்தன தாத்தன தந்தன தனதான. இதான் பாடல். ரொம்ப அற்புதமான பாடல், உயிரை உருக்கக்கூடிய பாடல். முனையழிந்தது மேட்டி குலைந்தது வயது சென்றது வாய்ப்பல் உதிர்ந்தது முதுகு வெஞ்சிலை காட்டி வளைந்தது பிரபையான முகம் இழிந்தது நோக்கம் இருண்டது இருமல் வந்தது தூக்கம் முடிந்தது மொழி தளர்ந்தது நாக்கு விழுந்தது அறிவே போய் நினைவயர்ந்தது நீட்டல் முடங்கலும் அவசமும் பல இயக்கமும் முந்தின நெறிமறந்து முதிர்ந்தது பல நோயும் நிலுவை கொண்டது பாய்க்கிடை கண்டது ஜலமலங்களின் நாற்றமடைந்தது நிமிஷம் இங்கு இனி ஆச்சது என் முன்பு இனிது அருள்வாயே. இணைய இந்திரன் ஏற்றமும் அண்டர்கள் தலமும் மங்கிட ஓட்டி இருஞ்சிறையிடும் இடும்பு உள்ள ராக்கதர் தங்களில் வெகுவோடி எதிர்பொரும்படி போர்க்குள் எதிர்ந்தவர் தசை சிரங்களும் நாள் திசை சிந்திட இடிமுடங்கிய வேல்படை ஒன்றடை எரிவோனே. திணைவணங்கிழி காத்த சௌந்தரி அருகு சென்று அடி போற்றி மனம் செய்து ஜெகமருந்திட வாழ்க்கை புரிந்திட விளையோனே. திரிபுரம் பொடியாக்கிய சங்கரர் குமர கந்த பராக்கிரம செந்தமிழ் தெளிவு கொண்டு அடியார்க்கு விளம்பிய பெருமாளையும் முடிகிறார். எப்படி பாடும். ஆஹா, முதல் பதி எடுத்துக்கலாம், அதனுடைய பொருளுக்கு பார்ப்போம். முனையடிந்தது மேட்டி குலைந்தது வயது சென்றது வாய்ப்பல் உதிர்ந்தது முதுகு வெஞ்சிலை காட்டி விளைந்தது பிரபையான முகம் இழிந்தது நோக்கம் இருண்டது இருமல் வந்தது தூக்கம் முடிந்தது மொழி தளர்ந்தது நாக்கு விழுந்தது அறிவே போய் நினைவயர்ந்தது நீட்டல் முடங்கலும் அவசமும் பல இயக்கமும் முந்தின நெறி மறந்தது மூப்பு முதிர்ந்தது பல நோயும் நிலுவை கொண்டது பாய்க்கிடை கண்டது ஜலமலங்களின் நாற்றம் விழுந்தது நிமிஷம் இங்கு இனி ஆச்சுது என் முன்பு இனிது அருள்வாயே அப்படின்னு குருநாதர் முதல் பகுதியில் ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை வச்சு ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு பாடலை நமக்கு வடிகிறார். இப்போ இந்த முதல் 4 அடியுடைய நடை அழகு யாராலையும் யோசிக்கவே முடியாத ஒரு கவித்துவம். அருட்கவி அருணகிரி பெருமான் என் நெஞ்சில் செஞ்சொல் தருவாயே பொறுப்பும் இயல் புதுமையாக பாடல் புகழ்வாயே அப்படின்னும் எனக்கென்ற பொருட்டு அங்க தொடுக்கும் சொல் தமிழ் தந்து இப்படி ஆழ்வாய் என்றும் வேண்டிக்கிட்டார். அவர் வேண்டுனா ஏதாவது நடக்காமல் இருக்குமா? அவர் வேண்டியபடியே இறைவன் அவருக்கு அளித்த திருவாக்கு தான் இந்த பாடலில் பொலிவுற்று விளங்குது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன சொல்கிறாருன்னா, முனை துணிவு தைரியம் அழிந்து போய்விட்டது, மேட்டி தான் இருந்த ஆணவம் தானெனும் மேன்மை தொலைந்து போயிட்டு, வயது ஏறிவிட்டது, வாயிலிருந்த பற்கள் உதிர்ந்து போய்விட்டன, முதுகு நன்றாய் வளைந்த வில் என்று சொல்லும்படி வளைந்து போய்விட்டது, ஒளி வீசி நேர் நின்ற முகம் ஒளி மழுங்கி தாழ்ந்து தொங்கிவிட்டது, பார்வை இருள் அடைந்து விட்டது, இருமல் வந்து விட்டது, தூக்கம் முடிந்து விட்டது, பேச்சு தளர்ந்து சோர்வடைந்து விட்டது, நாக்கு விழுந்து விட்டது, அதாவது பேச்சுக்கு தடை வந்து விட்டது, அறிவு கெட்டு போய் அடுத்தது அறிவு கெட்டு போன என்ன ஆகும்? ஞாபகம் என்ற நினைவு சோர்வடைந்து விட்டது, மறதி வந்துருச்சு, காலை நீட்டலும் மடக்குதலுமாய் மயக்கமும் பலவிதமான கவலைகளும் உட்பட்டன, நெறி ஒழுக்க நெறியும் மறந்து போய்விட்டது, மூப்பு கிளத்தன்மை முற்றிவிட்டது, பலவிதமான நோய்களும் நிலையாக பீடித்து நின்றன, பாயில் படுக்கை விடாது பீடித்து கொண்டது, மூத்திரம் மலம் இவைகளின் துர்நாற்றம் இழந்து விட்டது, ஒரே நிமிஷம் இங்கு இனி அவ்வளவுதான் உயிர் பிரியும் வேலை வந்துவிட்டது என் முன்பு என்று உலகோர் பேசுவதன் முன்பு இனிது நான் சுகம் பெறும்படி நீ அருள் புரிய வேண்டும்னு வேண்டுகிறார். முதல் பதி. 2வது பதியில் இணைய இந்திரன் ஏற்றமும் அண்டர்கள் தலமும் மங்கிட ஓட்டி இருஞ்சிறையிடும் இடும்புள்ள ராக்கதர் தங்களில் வெகுகோடி எதிர்பொரும்படி போர்க்குள் எதிர்ந்தவர் தசை சரங்களும் நாள் திசை சிந்திட இடி முழங்கிய வேல்படை ஒன்றனை எரிவோனே. திணை வனங்கிழி காத்த சௌந்தரி அருகு சென்று அடி போற்றி மனம் செய்து ஜெகமறிந்திட வாழ்க்கை புரிந்திடும் இளையோனே. திரிபுரம் பொடியாக்கிய சங்கரர் குமர கந்த பராக்கிரம செந்தமிழ் தெளிவு கொண்டு அடியார்க்கு விளம்பிய பெருமாளே அப்படின்னு முடிகிறார். அதாவது இணைய இந்திரன் வருந்த ஏற்றமும் மேன்மையும் தேவர்களின் ஊராம் பொன்னுலகமும் மங்கிட, அதாவது ஒளி இழந்து மங்கும்படி அவர்களை வெருட்டி ஓட்டிவிட்டு அவர்களை பெரிய சிறையில் அடைவித்த இடும்பு உள்ள, அதாவது கொடும் செயலை கொண்ட அரக்கர்களின் பல கோடியர்
நேரே சண்டை செய்ய போரில் எதிர்த்தவளின் சதையும் சிரங்களும் நாலா திசையும் சிதறி சிந்த இடிபோல ஒலித்த வேலாயுதமாகிய ஒப்பற்ற ஒரு தனிப்படையை செலுத்திய பெருமாளே, திணைப்புணத்தில் கிளிகள் வராது காத்த அழகியாகிய வள்ளியின் சமீபத்தில் போய் அவளுடைய திருவடியை துதித்து அவளை திருமணம் செய்து உலகெல்லாம் அறிய அவளோடு வாழ்க்கை புரிந்திடும் இளையோனே, திரிபுரத்தை எரித்து பொடி செய்த சங்கரின் குமரனே, கந்தனை பராக்கிரமமூர்த்தியை செந்தமிழை தெளிவோடு அடியார்க்கு போதித்த பெருமாளே அல்வாயே அப்படின்னு வேண்டிக்கிற பாடல். இந்த பாடலில் பல்விழுதல் நாக்கு விழுதல் பல்வீழ்ந்து நாத்தளந்தும் சம்பந்தர் சொல் தளர்ந்து கோல் உன்று சோர்ந்த நடிகராய் பல்கழன்றும் நாடியார். இதே கருத்தை தான் இந்த பாடல் நம்ம குருநாதன் சொல்கிறார். அடுத்தது இடும்புன்னு ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறார். ரெண்டாவது பதில் இடும்புனா கொடும் செயல். சூரபத்மனும் பலமும் ராவணம் தீரமும் திரிபுரர் எண்ணமும் தக்க நெழிலும் இவர்களது சம்பத்து நின்றதோ அவரவர் இடும்பால் அணிந்ததன்றோம் குமரேசத்து 47வது பாடலில். அடுத்தது இடி முழங்கிய வேல்படை தீ அழல் சிகழி கான்று சென்றிடும்பார் கந்தபுராணத்தில். அடுத்தது ஜெகமறிந்திட வாழ்க்கை முருகவேள் வள்ளியோடு இந்த உலகத்தினர் அறிந்து கொள்ளும்படி வாழ்க்கை புரிந்தார். செருத்தனி வரைமிசை பச்சிழம் கொங்கிய வனச்சரர் பாவையோடு ஒன்று இஜகத் உயிர் யாவையும் உய்ய விட்டிருந்தான். கந்தனோர் தருவதாகி வள்ளியர் கிரியை ஞான வல்லியின் கிளையாய் சூட பல்லுயிர்க்கு அருளை பூத்து பல பவ நெறி காய்த்திட்டு அன்பர் எல்லவர் தமக்கு முத்தி இருங்கனி உதவும் என்றும் கந்தபுராணத்தில். திருமணம் புரிந்து வைவேல் சேவகன் உலகெல்லாம் பெருகு மங்களங்கள் செய்த பெற்றின்பார் தனிய புராணத்தை வள்ளி திருமண படத்தில். அடுத்தது சிவபெருமான் திருப்புரம் எடுத்த வரலாறு இந்த பாடல் சொல்ற அல்வாயே அப்படின்னு வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடலை நாம் பழனாபுரி பெருமாளுடைய திருப்பால் சமர்ப்பிப்போம். இந்த பாடலில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சுவாமி எம்பெருமான்கிட்ட வேண்டிக்கொள்ள அவருக்கு அந்த வாக்கு பலிதம் வந்தது. அந்த வாக்கு பலிதத்துடைய 16,000 திருப்புகழும் வாக்கு பலிதத்துக்கு எடுத்துக்காட்டால் அதில் இந்த திருப்புகழ் ரொம்ப ஒரு மனதுக்கு இணக்கமான திருப்புகழ், ஒரு துரிதமான எடுத்துக்காட்டு அப்படி சொல்லலாம். என்ன சொல்கிறாரு, ஒருத்தன் இயலாமை அப்படின்னு நிலைமைக்கு போகும்போது என்னென்ன நடக்கும்? தைரியம் போயிடும், 4 ஆணவம் போயிடும், உடம்புல ரத்தத்தில் முறுக்கு இருக்கும்போது என்ன திமிர் இருந்தோ எல்லாம் அணிஞ்சு போயிடும், வயது வர 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 வாயில் உள்ள பல்லு உதிரும், பல்லு இல்லாமல் போயிடும், பல்லு போனால் சொல்லு போயிடும், முதுகு விளைந்த வில்லை போல கூண் விழுந்துடும், ஒளி வீசிய முகம் மங்கி போய் தொங்கி போயிடும், பார்வை தெரியாது, இருமல் வந்துடும், தூக்கம் வந்துடாது, தூக்கமே கிடைக்காது, பேச்சு தளர்ந்துடும், நாக்கு செயலற்று விழுந்து போயிடும், புத்தி கெட்டு போயிடும், ஞாபக மருதி வந்துடும், காலை நீட்டுவதும் மடக்குவதுமாகி மயக்கமும் பல கவலைகளும் வந்து ஒழுக்க வழி மறந்து கிழத்தன்மை முற்றி பலவித வியாதிகள் நிலையாக பீடித்திருக்க பாயில் நிரந்தர படுக்கையை விட மலமூத்திரங்களுடைய துர்நாற்றம் வந்துட இன்னும் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் போயிடும் அப்படின்னு உலகத்தரெல்லாம் பேசுவதற்கு முன்பு நல்ல விதமாக நீ எனக்கு அருளணும்னு நினைக்கிறேன். அடுத்தது 2வது பதில இந்திரன் வருத்தம் கொள்றான். அவனுடைய மேன்மையும் தேவர்கள் உலகமும் ஒளி மங்கிட அவர்களை ஓட்டி கடும் சிறையிடும் கொடுமையான அரக்கரில் பல கோடி பேர் எதிரே சண்டையிட போர்க்களத்தில் எதிர்த்தவர்களின் சதைகளும் தலைகளும் நாலா பக்கம் சிதறிட இடிபோல ஒலித்த வேலாயுதத்தை வீசிய பெருமாளை, திணைப்புணத்தில் கிளிகள் வராமல் காத்த அழகிய வள்ளியின் பக்கத்தில் சென்று அவளுடைய திருவடியை போற்றி மணந்து உலகறிய அவளோடு வாழ்க்கை நடத்திய பெருமாளை திரிபுரத்தை எரித்து சாம்பலாக்கிய சங்கரர் மகனை கந்தா பராக்கிரமமூர்த்தியை செந்தமிழை தெளிவோடு அடியார்க்கு உபதேசித்த பெருமாளே எனக்கு நல்ல விதமாக அருள் தருவாயாக வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பால் சமர்ப்பித்த அவர்களுக்கு பத்திரமாவும் குருநாதர் அருணா பெருமாள் ஜெய முருகா 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 முருகா.